ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பருப்பு வடை செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதனுடைய இன்க்ரீடியன்ஸ் கம்மியாக இருந்தாலும் இதனுடைய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்க கடலைப்பருப்பு, சின்ன வெங்காயம், மட்டன் மசாலா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா பொடியாக நறுக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கடலைப்பருப்போட உப்பு சேர்த்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாது. இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வானல் சூடானதும் எண்ணெய் சேர்த்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வடையை எடுத்துக்கோங்க. அதை இப்படி நல்லா தட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு விரிசல் விடாமல் இருக்கும், நல்லா க்ரிப்பாகவும் இருக்கும். அப்போ தான் எண்ணெயில் போகிறப்ப உடையாது உங்களுக்கு வடை, திரியாகவும் பிரியாது உங்களுக்கு. நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயை இழுத்துரும் வடை. அப்போ சாப்பிட்றப்போ ஒரே ஆயிலாக தெரியும் வடை. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். மட்டன் மசாலா சேர்க்கறனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.